வணக்கம். என் கையில் இருக்குது பார்த்தீங்கன்னா சிறியானங்கை. இலை வடிவமைப்பு இருக்கும். பின்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். மழை காலங்களில் பார்த்தீங்கன்னா அதிகமாக இந்த தாவரம் மூலிகை கிடைக்குங்க. இது எதுக்காக பயன்படுத்தலாம் அப்படின்னா, விஷக்கடிகள், விஷக்காய்ச்சல் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு இதை நம்ம பயன்படுத்தலாம். இந்த விஷக்கடிகளுக்கு பார்த்தீங்கன்னா காணாங்கடின்னு சொல்லுவாங்க, சின்ன பூராங்கடி, இந்த மாதிரி கடிகளுக்கு இந்த இலைகளை நம்ம தேர்ந்தெடுத்து நம்ம சுத்தம் பண்ணி ஒரு கஷாயம் மாதிரி வச்சு சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அந்த விஷமானது மேலே ஏறாது, அப்படியே படிப்படியாக இறங்கிடுங்க. அதனுடைய வீரியம் குறைஞ்சிரும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தாவரம் தான் இந்த சிறியானங்கை. அது இல்லாமல் விஷக்காய்ச்சலுக்கு பார்த்திங்கன்னா இந்த இலைகளை பறித்து ஒரு சாறு எடுத்து அதை கூட திரிகடுகு சூரணத்தை சேர்த்து நம்ம ஒரு கஷாயம் மாதிரி வச்சு சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா விஷக்காய்ச்சலுக்கு ஒரு அற்புதமான மருந்தாக இது செயல்படுங்க. அது மட்டும் இல்லாமல் சர்க்கரை நோய் மற்றும் இரத்த அழுத்தம் இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்களுக்கும் இந்த மூலிகையை நம்ம எடுத்து பயன்படுத்தலாம். அது இல்லாமல் இது ஒரு வசிய மூலிகை என்று சித்தர் பெருமக்கள் நமக்கு கூறி சென்றிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மூலிகை தாவரம் தான் இந்த சிறியானங்கை. நன்றி, வணக்கம்.